வணக்கம். தனது எழுத்துக்களின் மூலமாக தன்னை உயர்த்தி படிக்கின்ற வாசகர்களையும் உயர்த்தியவர் ஜெயகாந்தன் அவர்கள். பேசிக்கலி he was a communist. ஆனால் அவருடைய கதைகளில் கம்யூனிச பிரச்சாரம் இருக்காது. அவருடைய கதாபாத்திரங்களுடைய மூமெண்ட்ஸ், கதையின் போக்கு, இதிலெல்லாம் அந்த சித்தாந்தத்தை வெளிப்படுத்தாமல் சிறப்பாக எழுதியிருப்பார். அந்த சித்தாந்தம் கோடிட்டு காட்டப்படும். அவர் சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களோடு பழகியவர். அதனால்தான் ஏழைகளின் சோற்று பிரச்சனையையும் சமூகத்தின் அடித்தட்டு மக்களிடம் கடிசமாக கிடக்கின்ற வாழ்க்கை சிக்கல்களையும் அவருடைய கதைகளின் மூலமாக வடித்து காட்டினார். அவருடைய உன்னை போல் ஒருவன் என்கிற திரைப்படம் மிகவும் பரவலாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்ற நேர்த்தி, அதனுடைய மைய கருத்து, இவையெல்லாம் சத்யஜித் ரே அவர்களின் பதர் பாஞ்சாலிக்கு சவாலாக, சேலஞ்சாக இருந்தது. அதனால்தான் என்னவோ பதர் பாஞ்சாலிக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்ட அதே சந்தர்ப்பத்தில் ஜெயகாந்தனுக்கு உன்னை போல் ஒருவன் படத்திற்கும் தரப்பட்டது. இந்த உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான்? காவல் தெய்வம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்று தென்னிந்திய திரையுலகில் முத்துக்களை கொட்டி குவித்தவர் ஜெயகாந்தன் அவர்கள். பாரதிக்கு பிறகு, புதுமை பித்தனுக்கு பிறகு தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஜெயகாந்தன் அவர்கள். ஒருமுறை சரஸ்வதி ராமநாத் என்கின்ற ஒரு எழுத்தாளர் அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். ராஜாஜி ஹாலில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் ஜெயகாந்தனை பார்க்கிறார். அவர் அங்கும் இங்குமாக எவரையுமே பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த சரஸ்வதி ராமநாத் என்கின்ற அந்த எழுத்தாளர் அவரை பார்த்து பேச வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறார். ஆனால் அவர் எப்படி அப்ரோச் செய்வது என்று அந்த பெண்மணிக்கு தயக்கமாக இருந்தது. சிறிது நேரத்தில் அவர் எதிர்பாராமல் அவர் முன்னாலே தோன்றுகிறார் ஜெயகாந்தன். அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் தான் சரஸ்வதி ராமநாதா என்று. அவர் கேள்வி கேட்ட அந்த தோரணையே என்னை அதிர வைத்தது என்று அந்த அம்மையார் தனது பேட்டியில் குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு இலக்கிய சிங்கமாக நம்மிடையே வாழ்ந்துவிட்டு மறைந்தவர் ஜெயகாந்தன் அவர்கள். ஒரு இடத்தில் சொல்கிறார், விடிந்து விட்டது என்று எண்ணி எழுந்து உட்கார்ந்தவுடன் அது விடியவில்லை என்று தெரிந்ததும் அது விடியும் என்கிற நம்பிக்கையோடு எவ்வாறு உறங்கச் சென்று விடுகிறோமோ அதை போல இந்த சமூகத்தில் ஏற்பட வேண்டிய புரட்சிகள் குறித்து என்னுடைய எண்ணங்கள் தற்காலிகமாக சிதைவுறுகிற போது என்னால் காத்திருக்க முடியாது என்று தன்னுடைய சுதந்திர சிந்தனை என்ற நூலில் தன்னுடைய ரௌத்திரத்தை அழகாக வெளிப்படுத்துவார். அதே போல இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறார், பிராக்டிக்கலாக மிகச் சாதாரணமானவர்களுக்கு கூட சுலபமாக கிடைத்து விடுகின்ற
சுவரொட்டி விளம்பரங்களும் விருதா புகழுரைகளும் தேவையற்ற விருதா புகழுரைகளும் தேர்ந்த கலைஞனுக்கு எப்போதுமே கிடைப்பதில்லை என்று அங்கலாய்ப்பார். ஆனால் அதை அவர் பொருட்படுத்த மாட்டார். அப்படி ஒரு மனித கம்பீரியம் அந்த சிந்தனையாளனிடம் கொடிகட்டி பறக்கும். கதைகளில் வருகின்ற கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸ் என்பது மிகவும் விசேஷமானவை. பாத்திர படைப்பு, கேரக்டரைசேஷன் என்பது சிறந்ததொரு கலைஞனுக்கே கைவரக்கூடிய கலையாகும். அதை எப்படி சொல்றது? மார்க் ஆண்டனியை ஷேக்ஸ்பியரால் மட்டுமே சிறப்பாக காட்ட முடிந்தது, படம் பிடித்து காட்ட முடிந்தது. அப்படி கேரக்டர் என்பது முக்கியம். தாக்கரே என்கிற ஒரு ஆங்கில அறிஞன், கிரிட்டிக், தமிழில் திறனாய்வாளர், அவர் சொல்கிறார், நான் என்னுடைய கதைகளை எழுதிவிடுகிறேன், கதை மாந்தர்களை படைத்து விடுகிறேன். பிறகு என்ன நடக்கிறது என்றால், அந்த கதை மாந்தர்கள் தங்களுடைய இயல்புக்கு ஏற்ப என்ன இழுத்துச் செல்லுகிறார்கள் என்பார். சுவையான கருத்து. இந்த இலக்கணம் ஜெயகாந்தனுடைய கதைகளுக்கு நன்கு பொருந்தி வரும். அவருடைய பாரிஸுக்கு போ என்கிற நாவலும் அதில் வருகின்ற சாரங்கனும், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் நாவலில் வருகின்ற ஹென்ரியும் தாக்கரேயினுடைய இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக இலங்குபவர்கள். சாரங்கன் தன்னுடைய சிறு பிராயத்திலேயே பாரிஸுக்கு போய்விடுகிறான். அங்கே இரவு விடுதிகளில் ஒரு வாத்திய இசைக்கலைஞராக, ஒரு வயலினிஸ்டாக தன் வாழ்நாளின் பாதியை செலவு செய்துவிட்டு பிறகு நடுத்தர வயதில் இந்தியாவிற்கு திரும்புகிறான். இங்கே வந்த பிறகு இந்த கலாச்சாரத்தோடு, இந்த இசையோடு ஒன்ற முடியாமல் மீண்டும் பாரிஸுக்கே போய்விடுவது என்று தீர்மானிக்கிறான். இதுதான் கதை. கதையின் உயிரோட்டம் சாரங்கரிடம் இருக்கிறது, அவர் எடுக்கின்ற முடிவிலே இருக்கிறது. அதே போல ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் நாவலில் வருகின்ற ஹென்றி ஒரு குழந்தையை போல அவன் மிகவும் அந்நியத்தன்மை வாய்ந்தவனாக, இந்திய கலாச்சார சூழ்நிலையிலிருந்து வேறுபட்டவனாக வாழ்ந்து ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டு தன்னுடைய பூர்வீக ஊரை தேடி, வேர்களை தேடி ஹென்றி வருவான். அது அந்த கதையினுடைய அடிநாதமாக, அந்நியத்தன்மை அடிநாதகமாக ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகத்தில் இருக்கும். இப்படி கேரக்டரைசேஷன் என்பதற்கு தமிழில் எடுத்துக்காட்டாக திகழ்பவை ஜெயகாந்தனுடைய கதைகள். எப்போவோ எழுதிய கதைகள், 50-60 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. ஆனால் இன்றைக்கும் அதை எடுத்து படிக்கின்ற பொழுது நேற்று எழுதியது போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட இலக்கியங்கள், இப்படிப்பட்ட பாத்திர படைப்புகள், இவைகளையெல்லாம் இன்றைய இளைஞர்கள், இந்த நவீன வாழ்க்கையில் இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், இவர்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த லட்சியத்தோடு என்னுடைய உரையை தொடருகிறேன். நன்றி, வணக்கம்.